இந்த வீடியோவில் நம்ம one-to-many polymorphic ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பாலிமார்பிசம்ன்ற வார்த்தைக்கு ஒரு பொருள் பல்வேறு வடிவங்களை எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். இங்கே ஒரு டேபிள் அதோடைய ரிலேஷனல் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் மாறிடும். இந்த உதாரணத்தில் நம்மக்கிட்ட போஸ்ட்னு ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளுக்கான கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடையணும். அதனால் நம்ம நிச்சயமாக ஒரு கமெண்ட்ஸ் டேபிளை உருவாக்குவோம். ஆனால் அதே நேரத்தில் வீடியோஸ்னு ஒரு டேபிள் நம்மக்கிட்ட இருக்குது. வீடியோஸ்க்கான கமெண்ட் ரெக்கார்டர் நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க? போஸ்ட்டுக்குன்னு ஒரு கமெண்ட்ஸ் டேபிளையும் வீடியோஸ்க்குன்னு ஒரு கமெண்ட்ஸ் டேபிளையும் தனித்தனியாக உருவாக்குவீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே ஒரு டேபிளை பயன்படுத்தியே இந்த போஸ்ட்டுக்கான கமெண்ட்டையும் வீடியோக்கான கமெண்ட்டையும் நீங்கள் ரிலேஷன்ஷிப் மூலமாக அடையணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ தான் இந்த one-to-many பாலிமார்பிக் ரிலேஷன்ஷிப்பை பயன்படுத்துவீங்க. இதில் நம்ம 2 காலமை இந்த கமெண்ட்ஸ் டேபிளுக்குள்ளே வச்சுருப்போம். commentable_id, commentable_type. இப்போ நம்ம இந்த கமெண்ட்ஸ் டேபிளுக்குள்ளே ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறதா இருந்தால் நம்ம இந்த commentable_idயில் ஒன்று போஸ்ட்டுக்கான ப்ரைமரி கீயவோ அல்லது வீடியோஸ்க்கான ப்ரைமரி கீயவோ இன்சர்ட் பண்ணுவோம். ஆனால் உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கும், அப்படி இந்த ஒரே டேபிளை நம்ம பயன்படுத்துகிறதா இருந்தால் எப்படி லாராவெல் போஸ்ட்டுக்கான கமெண்ட்ஸை தனியாகவும் வீடியோஸ்க்கான கமெண்ட்ஸை தனியாகவும் பிரித்து எடுத்து கொண்டு வரோம் அப்படின்னு. அதுக்கு தான் நம்ம commentable_typeன்னு இன்னொரு ஒரு ஃபீல்டை வச்சுருக்கோம். இந்த ஃபீல்டு ஒரு ஸ்ட்ரிங் ஃபீல்டு. இப்போ நம்ம ஒரு ரெக்கார்டை இந்த கமெண்ட் டேபிள்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது அந்த commentable_idயில் ஒன்று வீடியோஸோ அல்லது போஸ்ட்டுக்கான ப்ரைமரி கீ இன்சர்ட் பண்ணுவோம். அந்த commentable_typeல ஒன்று போஸ்ட் மாடலோ அல்லது வீடியோ மாடலுக்கான மாடல் கிளாஸோடைய பெயரை ஸ்ட்ரிங்காக இன்சர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி டேபிளுடைய காலம் வச்சுருக்கிறதால இந்த one-to-many பாலிமார்பிக் ரிலேஷன்ஷிப் போஸ்ட்டுக்கான கமெண்ட்ஸை தனியாக எடுக்க முடியும், வீடியோஸ்க்கான கமெண்ட்ஸை தனியாக எடுக்க முடியும், ஒரே ஒரு டேபிளை மட்டுமே பயன்படுத்தி. இந்த உதாரணத்தை நீங்கள் உண்மையாகவே செஞ்சு பார்க்கணுன்னா உங்ககிட்ட போஸ்ட் மாடல் இருக்கணும். அதுக்குள்ளே கமெண்ட்ஸுன்ற பேரில் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபங்க்ஷன் இருக்கணும். அதில் இந்த மாடல் கிளாஸ்க்குள்ளே கிடைக்கக்கூடிய morphMany அப்படின்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தணும். அதில் முதல் ஆர்கியூமெண்ட்டாக இருக்கிறது நீங்கள் எந்த டேட்டாவை அணுக போகிறீங்க, கமெண்ட்ஸ் டேபிள்குள்ளே இருக்கிற டேட்டாவை. அதனால் கமெண்ட் மாடல் கிளாஸை முதல் ஆர்கியூமெண்ட்டாக கொடுக்கணும். ரெண்டாவது, இதில் எந்த பெயரில் நீங்கள் அதோடைய போஸ்ட்டுக்கான ஐடியையும் அதுக்கான டைப்பையும் வச்சுருக்கீங்க. கமெண்டபிள்ன்ற பேரில் தான் நீங்கள் அந்த ஐடியையும் டைப்பையும் வச்சுருப்பீங்கன்னா அந்த கமெண்டபிள்ன்ற வார்த்தையை ரெண்டாவது ஆர்கியூமெண்ட்டாக கொடுக்கணும். இதே மாதிரி தான் வீடியோஸ் மாடல்லையும் கமெண்ட்ஸுன்ற ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கணும். அதில் morphManyன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது கமெண்ட் கிளாஸை முதல் ஆர்கியூமெண்ட்டாகவும் கமெண்டபிள்ன்ற வார்த்தையை ரெண்டாவது ஆர்கியூமெண்ட்டாகவும் கொடுக்கணும். இப்படி இருக்கிறதால இந்த கமெண்ட் மாடலை இந்த போஸ்ட் மாடலும் அணுக முடியும், வீடியோ மாடலும் அணுக முடியும். அதே நேரத்தில் ஒரு கமெண்ட் ரெக்கார்டில் இருந்தும் ஒரு போஸ்ட் ரெக்கார்டோ அல்லது வீடியோ ரெக்கார்டோ நீங்கள் கெட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் கமெண்டபிள்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கணும் இந்த கமெண்ட் மாடலுக்குள்ளே. அதில் morphToன்ற ஒரு ஃபங்க்ஷனை இந்த கிளாஸ்க்குள்ளே நீங்கள் கால் பண்ணணும். இதில் இந்த கமெண்டபிள் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எந்த ஆர்கியூமெண்ட்டும் கொடுக்க தேவையில்லை. அது நிச்சயமாக ஒரு போஸ்ட் மாடலையோ அல்லது வீடியோ மாடல் கொண்ட டேட்டாவை தான் வச்சுருக்கோன்றதால நீங்கள் எந்த ஆர்கியூமெண்ட்டும் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்காது. இது வரைக்கும் நான் சொன்ன ஒரு விஷயத்தை உண்மையாகவே நம்ம லாராவெல் ப்ராஜெக்டில் செய்ய போகிறோம். இந்த ப்ராஜெக்டில் நம்ம முதல்ல பண்ண போகிறது, நம்மளுடைய env ஃபைலில் நம்மளோட டேட்டா பேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இங்கே சரியாக கொடுத்துடணும். அதோடு உங்களுடைய டேட்டா பேஸில் போய் எந்த டேபிள்ஸும் இங்கே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த உதாரணம் உங்களுக்கு சரியாக புரியும். இப்போது இந்த env ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம பண்ண போகிறது மாடல்ஸ் மற்றும் மைக்ரேஷன்ஸ் உருவாக்கணும். இந்த உதாரணத்துக்கு முதல்ல நம்ம உருவாக்க போகிறது போஸ்ட் மாடல் மற்றும் போஸ்ட்கான டேபிள் மைக்ரேஷனையும் உருவாக்க போகிறோம். Ctrl+backtick சம்திங்னா இந்த டெர்மினல் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம போஸ்ட் டேபிளை உருவாக்குறதுக்கும் போஸ்ட் மாடலை உருவாக்குறதுக்கும் இந்த கமெண்ட் பயன்பட போகுது. php_artisan_make:model. இதுக்கடுத்து போஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த போஸ்ட் மாடலுக்கான நேமை கொடுக்குறேன். அதுக்கடுத்து கூடவே -mன்னு இந்த ஃப்ளாகை கொடுத்தேன்னா எனக்கு போஸ்ட் மாடல் மற்றும் அந்த மாடலுக்கான டேபிள் போஸ்ட்கான டேபிள் மைக்ரேஷன் கிடச்சிரும். இதே கமாண்டை பயன்படுத்துகிறேன். அதில் போஸ்ட் மாடலுக்கு பதில் வீடியோ மாடலை நான் உருவாக்க போகிறேன். அதனால் வீடியோன்னு கொடுத்துக்கிறேன். கூடவே -m கொடுக்கும்போது வீடியோ மாடல் மற்றும் வீடியோஸ் டேபிளுக்கான மைக்ரேஷன் இங்கே உருவாகிடும். அதே கமெண்டை பயன்படுத்தி கமெண்ட் மாடலை உருவாக்க போகிறேன். அதனால் இங்கே கமெண்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். கூடவே -mன்ற இந்த ஃப்ளாகை கொடுக்கும்போது கமெண்ட் மாடல் மற்றும் கமெண்ட்ஸ் டேபிளுக்கான மைக்ரேஷன் கிடச்சிரும்.
இதுக்கு அடுத்து இந்த டெர்மினல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த 3 கமாண்டையும் எக்ஸிக்யூட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த ஆப்குள்ளே மாடல்ஸ்குள்ளே 3 மாடல் உருவாகியிருக்கும். டேட்டாபேஸ்க்குள்ளே மைக்ரேஷன்ஸ்குள்ளே உங்களுக்கு 3 டேபிளுக்கான மைக்ரேஷன்ஸும் இங்கே உருவாகியிருக்கும். இப்போ இந்த 3 மைக்ரேஷன்ஸ்குள்ளேயும் நமக்கு தேவையான காலம் எல்லாம் உள்ளே கொடுக்க போகிறோம். அதனால் முதல்ல இந்த போஸ்ட் டேபிளுக்கான மைக்ரேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஏற்கனவே ஐடி மற்றும் டைம் ஸ்டாம்ப்ஸ் காலம்ஸ் இருக்கும். இதில் நம்ம சேர்க்க போகிற புது காலம் என்னென்னா நேம்ன்ற ஒரு காலமை சேர்க்க போகிறோம். அதுக்கு இந்த டேபிள் ஆப்ஜெக்டை பயன்படுத்தி ஸ்ட்ரிங் அப்படின்ற மெத்தடில் நான் நேம்ன்ற பேரில் ஒரு காலமை இங்கே உருவாக்கிக்கிறேன். இவ்வளோ தான் இந்த டேபிள்குள்ளே நம்ம சேர்க்க போகிற காலம்ஸ். இந்த ஃபைலை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து வீடியோஸ் டேபிளுக்கான மைக்ரேஷனை ஓப்பன் பண்ணலாம். இதில் நம்ம சேர்க்க போகிற புது காலம் என்னென்னா போஸ்ட் டேபிள் மாதிரியே இங்கேயும் நேம்ன்ற ஒரு காலம் தான் இருக்க போகுது. அதனால் இந்த டேபிள் ஆப்ஜெக்டில் ஸ்ட்ரிங் மெத்தடை பயன்படுத்தி நேம்ன்ற ஒரு காலமை இங்கே உருவாக்கிக்கிறேன். இந்த ஃபைலையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அடுத்து கடைசியாக இருக்கிறது கமெண்ட்ஸ் டேபிளுக்கான மைக்ரேஷன். இதை ஓப்பன் பண்ணுவோம். இந்த மைக்ரேஷன்ஸில் நம்ம சேர்க்க போகிற புது காலம் என்னென்னா ஒரு ஸ்ட்ரிங் காலம் உருவாக்கிக்கிறேன், அதாவது வேர்கேர் காலம். இதில் பாடின்ற பேரில் அந்த காலம் இருக்கும். என்ன கமெண்ட் நம்ம கொடுக்குறோமோ அது இந்த பாடின்ற இந்த காலம்குள்ளே தான் வேல்யூவாக கொடுப்போம். இதுக்கு அடுத்து கொடுக்கக்கூடிய 2 காலம்ஸ் நம்மளுடைய ஆஸ் மெனி பாலிமார்ஃபிசம்காக தேவைப்படுற காலம்ஸ். ஒன்று இன்டீஜர் டைப்பில் இருக்கும், ஒன்று ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்கும். இதில் இந்த டேபிள் ஆப்ஜெக்டில் முதல்ல இன்டீஜர் டைப்புக்கான காலம் ஒன்று இங்கே உருவாக்குறோம். அந்த காலமுக்கு பெயர் என்ன இருக்குன்னா கமெண்டபிள் ஐடி. அடுத்தது ஸ்ட்ரிங் காலம். இது இந்த காலமோட பேர் என்னன்னா கமெண்டபிள் அண்டர்ஸ்கோர் டைப். இப்போ இந்த மைக்ரேஷன் ஃபைலுக்கான வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மைக்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம டேட்டாபேஸ்க்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய டெர்மினலை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் PHP ஸ்பேஸ் ஆர்டிசன் ஸ்பேஸ் மைக்ரேட் அப்படின்ற இந்த கமாண்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம உருவாக்கின மைக்ரேஷன்ஸ் எல்லாமே SQL ஃபைலாக ஜென்ரேட் ஆகி அது உங்களுடைய டேட்டாபேஸில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். நீங்கள் போயிட்டு உங்களுடைய டேட்டாபேஸை ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நம்ம இங்கே உருவாக்கின டேபிள்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கும் மைக்ரேஷன்ஸ்லேருந்து. முதல்ல நம்ம உருவாக்குனது போஸ்ட் டேபிள். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன காலமோடு உருவாகியிருக்கும். அடுத்தது வீடியோஸ் டேபிள். இதுவும் நம்ம சொன்ன காலமோடு உருவாகியிருக்கும். 3வது கமெண்ட்ஸ் டேபிள் நம்ம சொன்ன காலமோடு உருவாகியிருக்கும். இதில் முக்கியமானதே நம்மளுடைய இந்த கமெண்டபிள் ஐடி மற்றும் கமெண்டபிள் டைப். இது ரெண்டுமே என்னங்கிறத இதுக்கு முன்னாடி வந்த விளக்கம் வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. இப்போது நம்ம மாடலுக்குள்ளே சில வேலைகளை செய்ய போகிறோம். முதல்ல போஸ்ட் மாடலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்கான ஃபங்க்ஷனை எழுத போகிறோம். அதனால் பப்ளிக் ஃபங்க்ஷனுடைய பேர் என்னென்னா நம்ம போஸ்ட் மாடல்லேருந்து கமெண்ட்ஸுன்ற ஒரு ரிலேஷன்ஷிப் எடுக்க போகிறோம். அதனால் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபங்க்ஷனுடைய பேரை கொடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்குன்றதால தான் இதுக்கு கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் பேர் வச்சுருக்கேன். கமெண்ட்ஸ் ப்ளூரல் அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கணும். இதில் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிற இன்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் நம்ம இங்கே திஸ்ன்ற ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி அதுக்குள்ளே இருக்கிற morphMany அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் எப்படி இந்த போஸ்ட்டுக்கான கமெண்ட்ஸை நம்மளுடைய கமெண்ட்ஸ் டேபிள்குள்ளேருந்து எடுக்க போகிறோங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறது. இந்த morphMany மெத்தடில் நம்ம முதல் ஆர்குமெண்ட்டாக கொடுக்க போகிறது எந்த டேட்டாவை நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கான டேபிள் அல்லது மாடல் நேம் கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே மாடல் உருவாகி வச்சுருக்கோன்றதால மாடல் நேமே ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கலாம். நம்ம எடுக்க போகிறது கமெண்ட் மாடலுக்கான டேட்டா. அதனால் இங்கே கமெண்ட் கிளாஸை கொடுத்துக்கிறேன் முதல் ஆர்குமெண்ட்டாக. 2வது ஆர்குமெண்ட் எந்த பெயரில் இந்த போஸ்ட்டு கமெண்ட்கான டைப்பையும் அதுக்கான ஐடியையும் வச்சுருக்கோன்றதை இங்கே தெரிவிக்கணும். நம்ம கமெண்டபிள்ன்ற பெயரில் தான் அந்த டேபிளோடைய ஐடியையும் டைப்பையும் வச்சுருக்கோம். அதனால் இங்கே அந்த கமெண்டபிள்ன்ற பெயரை கொடுத்துக்கிறேன். இதே ஃபங்க்ஷனை நீங்கள் காப்பி பண்ணி நம்ம வீடியோ மாடலை ஓப்பன் பண்ணி அங்கேயும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோக்குள்ளே இருந்தும்
நம்ம கமெண்ட்ஸுன்ற டேட்டாவை எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ இந்த வீடியோ மாடலுக்கு எந்த பெயரில் நம்ம ஐடியையும் அந்த கமெண்ட்டுக்கான டைப்பையும் வச்சுருக்கோம்னா அதே கமெண்டபிள்ன்ற ஐடி மற்றும் டைப்புக்குள்ளே வச்சுருக்கோம். கமெண்ட் மாடலை இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ண போகிறது உங்களுக்கு தேவைப்படாமல் கூட இருக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். எல்லா நேரத்துலையுமே நம்ம போஸ்ட் மாடல்லையோ அல்லது வீடியோ மாடலில் இருந்தோ கமெண்ட்ஸ் டேட்டாவை எடுக்கணும்னு நினைக்க மாட்டோம். சில நேரங்களில் ஒரு கமெண்ட்டுக்குள்ளே இருந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட போஸ்ட் அல்லது வீடியோ டேட்டாவை கூட எடுக்க வாய்ப்பு இருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் இன்வர்ஸ் ஒன்-டு-மெனி பாலிமார்பிக் ரிலேஷன்ஷிப்பை பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்கே morphToன்ற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நம்ம இப்போ உருவாக்க வேண்டியது ஒரு ஃபங்க்ஷன். அது நம்ம ஏற்கனவே இந்த 2 மாடலில் சொல்லி வச்ச அந்த கமெண்டபிள் அப்படின்ற பெயரில் அந்த ரிலேஷன்ஷிப்பை இங்கே உருவாக்கிக்கிறோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது என்னென்னா திஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்கிற morphToன்ற ஃபங்க்ஷன்லேருந்து கிடைக்க போகிற ஒரு இன்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு மெமரி. இதுக்குள்ளே நம்ம கொடுக்க போகிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த கமெண்டபிள்ன்ற ரிலேஷன்ஷிப் நம்மளுடைய இந்த கமெண்ட்ஸ் டேபிள்குள்ளே இருக்கிற கமெண்டபிள் அண்டர்ஸ்கோர் ஐடி மற்றும் கமெண்டபிள் அண்டர்ஸ்கோர் டைப்புங்கிற 2 காலமாக சம்மந்தப்பட்டு வர ஒரு டேட்டா. இந்த கமெண்ட் வீடியோவுக்கு சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கலாம் அல்லது போஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். அதை லாராவெல் கமெண்டபிள் அண்டர்ஸ்கோர் டைப் மற்றும் கமெண்டபிள் அண்டர்ஸ்கோர் ஐடிங்கிற இந்த 2 காலமை வச்சு தான் முடிவு பண்ணணும். இப்போ நம்ம மாடலுக்கு தேவையான ரிலேஷன்ஷிப் வேலையை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அதனால் இந்த எல்லா ஃபைலையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உதாரணத்தை செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்கு ரவுட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே web.php ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ரவுட் கிளாஸில் இருக்கிற கெட் மெத்தடை பயன்படுத்தி நான் ஒரு கெட் ரவுட்டை இங்கே உருவாக்கிக்கிறேன். அது ரூட் யூஆர்எலுக்கு. அது வர ரிக்வஸ்ட்டை இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு வந்து நமக்கு தேவையான அவுட்புட் என்னவோ அதை காட்டும். நம்ம போஸ்ட் டேபிள்குள்ளேருந்து ஒரு டேட்டா எடுக்க போகிறோம். அதனால் இந்த உதாரணத்துக்கு நமக்கு தேவைப்படுற இந்த போஸ்ட் டேபிள்குள்ளே ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணிக்கலாம். போஸ்ட் 1 அப்படின்ற பெயரில் நான் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த டேட்டாவை நான் எடுக்கிறதுக்கு இந்த போஸ்ட் மாடலில் ஃபைண்டுன்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்துகிறேன். அதில் 1ங்கிற ஐடியில் எனக்கு இந்த டேட்டா கிடச்சிரும். இப்போ அதை போஸ்ட்டுங்கிற வேரியபிள்குள்ளே வாங்கி வச்சிடுறேன். இந்த மாடலை நான் இங்கே பயன்படுத்தணும்னா மேலே இந்த ரவுட் ஃபைலில் இந்த போஸ்ட் மாடலானது இங்கே பயன்பட்டுருக்கணும். அதனால் யூஸ் ஆப் மாடல் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போது இந்த போஸ்ட் டேட்டாக்கு நான் கமெண்ட் ஒன்று உருவாக்க போகிறேன். அதனால் கமெண்ட் கிளாஸை நான் பயன்படுத்துகிறேன். கமெண்ட் கிளாஸை நான் மேலே யூஸ் பண்ணியிருக்கணும். அதோட இந்த கமெண்ட் கிளாஸில் புது டேட்டாவை நான் உருவாக்குறதுக்கு நியூன்ற கீவேர்ட் முன்னாடி இருக்கணும். இது ஒரு புது கமெண்ட் ஆப்ஜெக்டை உருவாக்கும். அந்த ஆப்ஜெக்டை கமெண்ட்டுன்ற ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ இந்த புது கமெண்ட் ஆப்ஜெக்ட்குள்ளே நான் அசைன் பண்ண போகிற இந்த பாடிங்கிற காலம்குள்ளே என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா ஹாய் திஸ் இஸ் அ குட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட்டை கொடுக்குறேன். இப்போ இந்த புது கமெண்ட்டை இந்த போஸ்ட் மாடலுக்குள்ளே இருக்கிற கமெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் நான் சேவ் பண்ணுறதுக்கு இந்த போஸ்ட் வேரியபிளை பயன்படுத்தி அதுக்குள்ளே கமெண்ட்ஸுன்ற ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஏற்கனவே உருவாக்கியிருக்கோம். அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே சேவ்ன்ற ஃபங்க்ஷன் இதுக்கு அடுத்து கால் பண்ணி அதில் இந்த கமெண்ட் ஆப்ஜெக்டை கொடுக்குறேன். இப்போது இதுக்கு அடுத்து இந்த போஸ்ட்டுக்கான கமெண்ட் உருவாகிடும். ஆனால் நம்ம இந்த போஸ்ட்டுக்கான கமெண்ட்டை மட்டும் உருவாக்கி பார்க்க போகிறதில்ல, வீடியோக்கான கமெண்ட்டும் உருவாக்கி அதே டேபிளில் சேவ் பண்ண போகிறோம். அதனால் வீடியோ மாடலை பயன்படுத்துகிறோம். இந்த வீடியோ மாடல் மேலே யூஸ் ஆகிருக்கணும், அப்போ தான் கீழே இங்கே பயன்படுத்த முடியும். இந்த வீடியோ மாடல்லேருந்து ஒரு டேட்டாவை எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த டேபிளில், அதாவது வீடியோஸுன்ற டேபிள்குள்ளே ஒரு டேட்டாவை உதாரணத்துக்காக நான் இங்கே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவோட நேம் வீடியோ 1ன்னு இருக்கும். இப்போது இந்த டேட்டாவை நான் எடுக்கிறதுக்கு இந்த மாடலில் ஃபைண்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்துகிறேன். 1ன்ற வேல்யூ கொடுக்குறேன். இப்போ எனக்கு அந்த மாடலுக்கான டேட்டா கிடச்ச உடனே அதை வீடியோன்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ நான் பண்ண போகிறது எப்படி இங்கே நியூ கமெண்ட் உருவாக்கி இந்த போஸ்ட்டில் கமெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்குள்ளே சேவ் பண்ணணும், அதே மாதிரி இங்கேயும் ஒரு கமெண்ட் வேரியபிள் அதுக்குள்ளே நியூ கமெண்ட்
கொடுக்குறேன். அந்த கமெண்ட்டோடைய பாடியில் நான் என்ன வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா ஹாய் திஸ் வீடியோ இஸ் ஆசம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதுக்கு அடுத்து உருவாக்கின அந்த கமெண்ட் ஆப்ஜெக்டை நம்மளுடைய இந்த வீடியோ அப்படின்ற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே மாடல் டேட்டாக்குள்ளே இப்போது சேவ் பண்ணுறதுக்கு கமெண்ட்ஸுன்ற ரிலேஷன்ஷிப் இந்த மாடல் டேட்டாலேயும் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் அடுத்து சேவ்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த கமெண்ட் ஆப்ஜெக்டை கொடுக்குறோம். இப்போ இந்த 2 கமெண்ட்டும் இன்சர்ட் ஆகி முடித்த உடனே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் ஆகணும். அப்போ தான் இன்சர்ட் ஆகிருக்கா இல்லைன்னு தெரியும். போஸ்ட் அண்ட் வீடியோ கமெண்ட் கிரியேட்டட் அப்படின்ற ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் ஆகும். இப்போ நம்ம உதாரணத்தை செக் பண்ணி பார்க்க வேண்டிய நேரம். அதனால் நம்மளுடைய இந்த டெர்மினலை ஓப்பன் பண்ணி PHP artisan serverன்ற இந்த கமாண்டை கொடுத்து இந்த ரூட் URLக்கு டெவலப்மெண்ட் சர்வரில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரூட் URL நான் இங்கே போய் ஆக்சஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு போஸ்ட் மற்றும் வீடியோ கமெண்ட் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய டேபிள் போய் பார்ப்போம். நம்மளுடைய கமெண்ட்ஸ் டேபிளில் 2 டேட்டா இன்சர்ட் ஆகிருக்கு. அந்த டேபிளை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா முதல் கமெண்ட் வந்து ஹாய் திஸ் இஸ் அ குட் போஸ்ட், அதோட கமெண்டபிள் ஐடி 1. அதுக்கான கமெண்டபிள் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப் மாடல்ஸ் போஸ்ட். இப்போது ரெண்டாவது கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஹாய் திஸ் வீடியோ இஸ் ஆசம், கமெண்டபிள் ஐடியும் 1. கமெண்டபிள் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப் மாடல்ஸ் வீடியோ. இப்போது ஒரே டேபிளில் 2 டேபிளுக்கான ரிலேஷனல் டேட்டாவை உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த கமெண்டபிள் அண்டர்ஸ்கோர் ஐடியில் 2 டேட்டாவுக்குமே ஒரே ஐடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த லாராவல் ஏதோ ஒரு விதத்தில் இந்த 2 ரெக்கார்டுக்குமே ஒரே ஐடியா தான் வச்சுருக்கு அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. மேலே இருக்கிற இந்த 1ன்ற ஐடி போஸ்ட் டேபிள்குள்ளே இருக்கிற அந்த ரெக்கார்டோடைய ப்ரைமரி கீ, அது 1 தான் இருக்குது. கீழே பார்க்குற இந்த 1 அப்படின்ற ஐடி வீடியோஸ் டேபிள்குள்ளே இருக்கிற இந்த ரெக்கார்டோடைய ப்ரைமரி கீ, அதுவும் 1 தான் இருக்குது. அதனால தான் இங்கே 2 கமெண்டபிள் ஐடிக்கும் 1ன்ற வேல்யூ இருக்குது. இதை நீங்கள் நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்மளால் இந்த 2 டேட்டாவையும் எடுத்து பார்க்க முடியுமா தனித்தனியாக? நிச்சயமாக நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கான கமெண்ட்ஸை பார்க்குறதுக்கு உங்களுடைய போஸ்ட் டேட்டாவை மாடல்லேருந்து ஃபைண்ட் பண்ணி அதில் கமெண்ட்ஸுங்கிற ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கான கமெண்ட்ஸ் மட்டும் தெரியும். பார்த்தீங்கன்னா ஹாய் திஸ் இஸ் அ குட் போஸ்ட், இந்த டேட்டா கிடச்சிருக்கு. இப்போ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோக்கான கமெண்ட்ஸ் தெரியணும்னா நீங்கள் வீடியோ மாடலில் ஃபைண்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி அதுக்குள்ளே இருந்து நம்ம கமெண்ட்ஸுங்கிற ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணும்போது இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸ் மட்டும் தெரியும். பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரே ஒரு டேட்டா கிடச்சிருக்கு, அது ஹாய் திஸ் வீடியோ இஸ் ஆசம். One-to-many polymorphism ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.